கர்த்தருடைய 10 நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் சித்தியை எங்களுக்கு கடவுள் கிருபையினால் ஒரு ஞான தாயாக, ஒரு ஆசீர்வாதமான ஒரு தாயாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக முதல்ல அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்தாப்புல அவங்க வந்து குடும்பத்துக்கு ஒரு பெரிய மூத்த தாய், எல்லா காரியங்களிலும் முதல்ல நின்று செய்கிற ஒரு தாயாக இருந்தாங்க. அது என்னென்னா, அவங்க பேர் வந்து மேரி பொண்ணுபாய். மேரிங்கிற பேர் வந்து ரொம்ப பாடுகள் மத்தியில் அவங்களுக்கு வந்து எவ்வளோ நிந்தையோ அதே மாதிரி சித்திக்கும் அநேக பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள் எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த எல்லா நிந்தைகளிலிருந்தும் கர்த்தர் வந்து உலக பாடுகளிலிருந்து தாண்டி கர்த்தருடைய சமூகத்தில் அல்லேலூயா கூட்டத்தில் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க தொடங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு. அதை தான் நம்ம நினைக்கணும். அடுத்தாப்புல வந்து அவர்களுக்கு அவங்க வந்து தேவதூதன் வந்து மெரலுக்கு சொல்லும்போது கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொன்னான். அதே ஆசீர்வாதம் தான் சித்திக்கும். கிருபை பெற்றவங்களாக இருந்தனால தான் அவங்களால அவ்வளோ பாடுகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சகிக்க அவங்களுக்கு அந்த கிருபை பிறந்ததுலேருந்து அவங்க தன்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கும் போதும் சரி, அவருடைய எல்லா காரியங்களிலையும் சரி, அவங்க நான் ஆசிரியராக பணியாற்றும் இருக்கும்போதும் சரி, எல்லா காரியங்களும் அவருடைய கிருபை கூட இருந்தனால அவங்க கிருபை பெற்றவர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி நம்மவும் அப்படி கடவுளுடைய கிருபையை நம்ம தேடணும். என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னார் கடவுள். அதே மாதிரி நம்மவும் அவருடைய கிருபையை நம்ம தேடணும். அடுத்தாப்புல கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொன்னார். அதே மாதிரி அவங்களுடைய கூட சித்தி கூட கடவுள் இருந்தனால தான் அவங்களால இந்த பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் சகிக்க ஒழுக்க முடியுது. அவங்களுக்கு கர்த்தர் அவரோட கூட இருந்து அவரோட செய்ய வேண்டிய காரியங்களையும் நல்ல ஞானத்தையும் கடவுள் கொடுத்து எந்த காரியத்தை எப்படி சாலமோன் ஞானத்தை கேட்டானோ அதே போல் கடவுளுடைய கிருபை அவங்களுக்கு இருந்து கர்த்தர் அவங்களோட கூட இருந்தனால எல்லா காரியங்களையும் ஞானமாய் செவ்வையாய் செய்ய கடவுள் அவங்களுக்கு பலன் கொடுத்துருந்தார். அடுத்தாப்புல ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்கிறோம். அதான் அதே மாதிரி அவங்களும் நம்ம எல்லா ஸ்திரீகளை விட எவ்வளோ குடும்பங்கள் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் வந்து இந்த குடும்பத்தை ரொம்ப ஆசீர்வாதமாக வச்சுருக்காருன்னா ஸ்திரீகளுக்குள்ளே அவங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருந்தனால தான் இந்த குடும்பங்கள்லாம் இவ்வளோ நல்லா ஒரு வளர்ந்து ஒரு ஆலமரமாக வளர்கிறதுக்கும் அதில் இருக்க பிள்ளைங்க வந்து கடவுளுக்குள்ளே சாட்சியாக ஜீவிக்கிறதுக்கும் எல்லா நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கும் ஒற்றுமையாக இருக்கிறது, முதல்ல குடும்பங்களை ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் மூல காரணமாக இருந்தனால தான் ஒரு நல்ல ஒரு ஸ்திரீயா கடவுளுக்கு பயந்த ஒரு இருந்தனால கடவுள் வந்து குடும்பத்தை மேலும் மேலும் ஆசை. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பாட்டியை பற்றி சொல்லும்படி கேட்டிருக்கிறாங்க. 2 காரியம் தான் நான் சொல்ல போகிறேன். ஹவு ஷீ மேட் மீ ஃபீல். ஸோ குடும்பத்தில் மூத்த பேரன் அப்படின்னு என்னை கூப்பிடுவாங்க. இட் ஷோஸ் ஹவு ஐ எம் ஸோ லவ்ட் and it also gives me a sense of responsibility. So மூத்த பேரன்னு ஒவ்வொரு நேரமும் அவங்க சொல்லும்போது it gives me great joy. அடுத்தது வந்து she is really concerned about everybody and she remembers. ஸோ ஒவ்வொருத்தருக்காகவும் அவங்க கட்டாயமாக ப்ரே பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக எனக்கு ஒவ்வொரு நேரமும் நான் அவங்கள பார்க்கும்போது என்னுடைய பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்பாங்க. எனக்கு ஞாபகமே கிடையாது எப்போ நான் அதை அவங்ககிட்ட சொன்னேன்னு. பல வருஷங்களாக எனக்கு பிஸ்னஸில் பிரச்சனை இருந்தது, ஆல்மோஸ்ட் 10 years. ஸோ எவ்ரி டைம் ஐ மீட் ஹர் ஷி யூஸ் டு ஆஸ்க் மீ ஹவ் இஸ் மை பிஸ்னஸ் டூயிங். அது மாத்திரம் இல்லாமல் நான் உனக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்படின்னும்போது யூ ஃபீல் தட் somebody is there for you who remembers you in their prayers. So இது வந்து நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியாது. அதாவது மற்றவங்களுடைய துக்கத்தை, மற்றவங்களுடைய கஷ்டத்தை நினைவு கூர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஆத்மானா நான் அவங்கள சொல்லலாம். மற்றபடி இட்ஸ் a great loss for the family. She was a pillar and strength for a lot of us, and I really loved her. One day I hope I'll meet her.
in heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. சித்தி பற்றி பேசினா நிறைய பேசலாம். ஆனால் ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் பார்த்தது அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. எந்த நேரத்துலையும் எந்த காரியத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லா காரியத்தையும் நல்லா ஃபேஸ் பண்ணிடுவாங்க. அவங்க ஒவ்வொரு காரியத்துலேயும் அவங்க செய்யும்பொழுது தைரியமாக ரொம்ப ஞானமாக செய்வாங்க. அதே போல் ஒவ்வொரு சொந்தக்காரங்களையே எல்லோரும் நல்லா அனுசரித்து போவாங்க. தாத்தாவை அல்லது எங்கள் பிள்ளைகள் எல்லாத்தையுமே அனுசரித்து போவாங்க. எங்கள் கூட பிறந்தவங்களையும் அவங்க பிள்ளை இல்லாத நினச்சிருப்பாங்க. எனக்கு 11 பிள்ளைகள் உண்டு. இந்த 11 பிள்ளைகளும் எனக்கு ஒரு காரியம்னா என்ன சுற்றி நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஹோமில் பக்தியாக இருந்தாங்க. அந்த பிள்ளைகளும் அவங்கள தாயை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களும் அவங்க பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டாங்க. கடைசியில் நான் பேசும்பொழுது என்கிட்ட சொன்னாங்க, மோசையை போல் எனக்கு ஆண்டவர் பூர்ண ஆயுசு தருவார். நான் இப்போதைக்கு நான் ஒன்றும் சாப்பிட்டேன், கடவுள் என்ன எடுக்க மாட்டார், நிறைய காரியங்கள் இருக்குது, நான் அதை செய்து முடிக்கணும் அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதே போனால் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. அதனால அவங்கள போல நம்மளும் அவங்களுடைய பாதைகளை பின்பற்றி வாழ வேண்டும். எல்லோருக்கும் வணக்கம். கடவுளுடைய பரிசு நாமத்துக்கு சுத்தம். எங்கள் சித்தி திருமதி பொன்னுபாய் டேனியல் அவர்களின் நினைவு நாளாகி என்று அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய திரு சஃபேர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் சித்தி திருமணத்திற்கு பின் சென்னைக்கு சித்தப்பாவோட திருமணம் ஆன பிறகு சென்னைக்கு வந்து டேனியல் தாமஸ் ஸ்கூல் என்ற பள்ளியை நல்ல விதமாக இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆனதுக்கப்புறம் சிட்டியில் வெளியூர்லேருந்து ஊர்லேருந்து யார் யார் சென்னை படித்து சென்னைக்கு வருகிறார்களோ அவர்கள் வேலை வேண்டும் என்று அவர்களை அணுகும் பொழுது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களை ஆதரித்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற எல்லா வழியும் செய்தார்கள். இதில் குறிப்பாக சொல்லப்போனால் எங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லலாம். நாங்கள் எல்லோரும் ஊரில் படிச்சுட்டு சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்து அவங்க எங்களுக்கு எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுத்து வேலையை வாங்கி கொடுத்து வாழ்க்கையில் செட்டிலாக இருக்குது வழியும் வகுத்து கொடுத்தாங்க. அடுத்ததாக ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு யாரும் மிஞ்சி யாரும் செய்ய முடியாது. யார் யார் வீட்டுக்கு வந்தாலும் நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ் யார் வந்தாலும் வீட்டில் அவங்க நல்ல உபசரித்து அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து யாரும் சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க. அது மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டியில் அவங்களுக்கு நிகர் அவங்க தான். அதே மாதிரி அவங்க சப்போஸ் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டாங்கன்னா உடனே அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு என்ன வேணும், என்ன எயில்மெண்ட்டு, என்ன ட்ரீட்மெண்ட்டு, மற்றபடி அவங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிஞ்சு அவங்களுக்காக ஜெபித்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. சஃபையர், செல்வி, சல்சி, பேள் அவங்கெல்லாம் படிக்கும்போது நான் கூட இருந்து பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு என்னென்ன தேவை, படிப்பதற்கு என்னென்ன தேவை என்பதெல்லாம் இருந்து அவங்களுக்கு அந்த தேவையெல்லாம் அவங்களுக்கு சந்தித்து அவங்களுக்கு நல்ல வசதியாக நல்லா படிக்க வைக்கிறதுக்கு நல்ல எல்லா வசதியும் செய்து கொடுத்தாங்க. அதே போல் அவங்க ஒரு பெரிய குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். நான் அவங்களோட 1973லேருந்து 75 வரைக்கும் அவங்களோட இருந்தேன். அப்போ நான் பார்த்துருக்கேன் அந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க ஸ்கூல்கிட்ட அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது, டீச்சர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ 2 பஸ் இருந்துச்சு. அந்த பஸ் எல்லாம் அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட அந்த கற்றுக்கிட்ட பாடங்களால் தான் நாங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேற முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் தைரியசாலி. எங்கே தவறு செய்த தெரிந்தாலும் அது தவறு என்று தெரிந்தால் உடனே தட்டி கேட்பாங்க. தட்டி கேட்குற மனப்பான்மை உண்டு. மேலும் அவர்கள் ஏழைகள் மீது ரொம்ப அன்பும் அக்கறையும் கொண்டவங்க. அவங்க ரிட்டையர் ஆன பிறகு அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸு சஃபரோட உதவியோட ஒரு ஆர்ஃபனேஜ் எடுத்து அதை டெவலப் பண்ணாங்க. டெவலப் பண்ணி அங்கே அந்த பிள்ளைகள் வந்து கிறிஸ்தவ வழியில் நடக்கணுன்ட்டு அங்கே ஒரு சேப்பலையும் கட்டினாங்க. ப்ரேயர் ஹால் சேப்பல் மாதிரி கட்டினாங்க. மேலும் அவர்களுக்கு நல்ல படிக்க வசதியும் அவங்க தங்குறதுக்கு நல்ல இடமும் நல்ல சாப்பாடும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அவங்க கடைசி காலத்தை அந்த ஆர்ஃபனேஜில் கழித்தாங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி, சித்தி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நான் ஆர்ஃபனேஜில் இருக்கேன் அப்படி, உனக்காக உன் பிள்ளைக்காக நான் எப்பவும் ஜெபிச்சுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கடைசி காலத்தில் ஆர்ஃபனேஜை ரொம்ப லைக் பண்ணி அந்த வாழ்நாள கடைசி அவங்ககிட்ட கழித்தாங்க. அதே போல் அவங்க வந்து ஒய்பி ஜோதி பிரகாசம் ஃபேமிலியில் ஆலமரம் மாதிரி இப்போ சென்னையில் தழைச்சி ஓங்கி வளர்ந்துருக்கு. அந்த ஓங்கி வளர்கிறதுக்கு ஆணி வேறாக இருந்தவங்க மிஸ்டர் டேனியல் அண்ட் மிஸ்ஸஸ் பொன்னுபாய் டேனியல்னு சொன்னால் மிகையாகாது. அவங்களுக்கு குடும்பத்தில் எல்லாத்தையும் அணைத்து அன்பு கூர்ந்து ஆதரவளித்து எல்லாத்தையும் நல்லா கொண்டு வந்தாங்க. இப்போ சஃபைரும் அவங்க பிள்ளைங்க அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அவங்க காட்டின வழியில் நடந்து வராங்கன்றது எங்களுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் நன்றி, வணக்கம்.
பாட்டிமா குறித்து சொல்லணும்னா few things I definitely want to highlight here. First thing is that அவங்க என்றைக்குமே வந்து எங்களை வந்து டே இப்படி பைபிள் படிங்க இப்படி ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப புஷ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. பிகாஸ் ஷீ இஸ் ஒன் பர்சன் ஹூ ஹஸ் ஆல்வேஸ் ப்ராக்டிஸ்ட் இட். எங்கள் முன்னால் எப்போ பார்த்தாலும் ஷீ இஸ் ஆல்வேஸ் பீன் வித் பைபிளை குறித்தியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஷீ இஸ் ஆல்வேஸ் லிவ்ட் வித் கிரைஸ்ட். தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லைஃப் ஷீ ஹஸ் ஆல்வேஸ் லிவ்ட். அண்ட் செகண்ட் திங்னு பார்க்கும்பொழுது யூஸ்வலாக பீப்புள் டென் டு சே தட் வயசாகும் போது பீப்புள் டென் டு ஃபர்கெட் பீப்புள்ஸ் நேம்ன்ட்டு. பட் பாட்டிமா கடைசி வரைக்கும் எப்போல்லாம் எங்களை பார்க்குறாங்களோ ஷி ஹஸ் நெவர் ஹேட் அ டவுட் ஆஃப் அந்த நேமிங் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னையும் சரி ஹெலினாவும் சரி கரெக்டாக கேட்பாங்க. ஹெலினா எப்படி இருக்கா, நீ எப்படி இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் கீனாக வந்து பாட்டிமா கேட்பாங்க. ஸோ தட் இஸ் சம்திங் விச் ஐ ரியலி லைக்ட் அபவுட் ஹர், யூனோ, அந்த ஒரு இதை. அண்ட் தேர்ட்லி பார்த்தோன்னா எங்களை குறித்து ஒரு நாளும் வந்து எனக்கும் ஹெலினாக்கும் பேபி கொஞ்சம் டிலேட் ஆனாலும் எப்பவும் பார்த்தா ஒரு பாசிட்டிவ் வைப் தான். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற ஒரு கேரக்டர் அவங்களுக்குள்ள நான் எப்பவுமே பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க, அது டாக்டரா, இதெல்லாம் நிறைய கேட்பாங்க. பட் ஒரு நாள் இல்லை, ஷி இஸ் ஆல்வேஸ் செட் கிரைஸ்ட் இஸ் தேர் ஃபார் அஸ். தட்ஸ் த கைண்ட் ஆஃப் அ பாசிட்டிவ் வைப் ஷி இஸ் ஆல்வேஸ் புட் ஆன் அஸ். அண்ட் லாஸ்ட்டாக சொல்லணும்னா ஜாக்கோட பர்த்டே. பாட்டிமா வாஸ் வெரி சிக். ஷி வாஸ் இன் பீகார். அன்னைக்கு அப்போ தான் அவன் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. I wanted to invite her, but I know her condition did not allow her to do it. But Pearl encouraged us to go and see Fatima. So நான் ஜாக்கை கூப்பிட்டு நான் போயிருந்தேன். போயிட்டு பாட்டிமா பார்த்துட்டு பாட்டிமா ஜாக்குக்கு பர்த்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இமீடியட்லி ஷீ செட் பிள்ளைங்களுக்கு எதுவும் கொடுக்க ஒன்றுமே இல்லையா, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஷீ ஸ்டார்டட் ப்ரேயிங் ஃபார் ஜாக். அந்த கடைசி நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் ஒன்லி கன்சர்ன்ட் அபவுட் அஸ். எங்களுக்கு அதிகமாக ஜெபித்தாங்க. ஷி வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் அஸ். And this is something I think the next generation will definitely miss. Such a loving and caring person who was always praying for us. I know she is in heaven today with Christ, and definitely we will see her one day. Miss you, Fatima. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி, ஜெபமே ஜெயம் என்ற தாரக மந்திரத்திற்கு இலக்கணமாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்தவர்கள் அருமையான அத்தை அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே எதையும் பதஷ்டப்பட்டு செய்து நான் பார்த்ததில்லை. மிகவும் நிதானமாக செயல்படுபவர்கள். அவர்களுடைய நிர்வாகத்திறன், அவருடைய பிள்ளைகளை வளர்த்த விதம், ஒவ்வொன்றிலும் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெற்றவர்கள் என்றே சொல்ல வேண்டும். பிள்ளைகளை கண்டிப்போடு அதே நேரத்தில் அவர்கள் மிகவும் ஆசையோடு அன்போடு வளர்த்தவர்கள். நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாயிருப்பான் என்றபடி தைரியத்தோடு செயல்பட்டவர்கள். இன்னும் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்கள். தன்னுடைய ஹோமில் இருந்த பிள்ளைகளுக்கு தேவனை பற்றி சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படி செய்து அவர்கள் உம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படி அவர்களுக்கு உதவி செய்தவர்கள். இவர்கள் செய்த நற்கிரியைகள் ஒவ்வொன்றிற்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து அந்த நற்கிரியைகளை நாமும் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி. ஸ்தோத்திரம். நம்ம வீட்டு கடந்த சென்ற பொன்பாய் பாட்டியை குறித்தும் சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் ஊர்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்து சித்தப்பா இருந்த நாட்களில் வார இறுதியில் பாட்டியை போய் பார்ப்போம். அதிகமாக எங்களோடு பாசமாக அன்பு காட்டி ஒவ்வொருத்தரையும் பற்றி விசாரிப்பாங்க. எங்களை சிறு வயதிலிருந்தே எங்கள் தாயை நாங்கள் இருந்ததுனால இன்னும் அதிகமாக எங்களோடு பேசி பரிவு காட்டி அன்பு செலுத்தி எங்களை எல்லா காரியத்தையும் கொடுத்து ரொம்ப கர்ஷனையோடு பேசுவாங்க. அதன் பின்பதாக பாட்டி அதிகமாக ஊழியத்தில் ஈடுபட்டாங்க. நானும் என் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றதுனால எப்போதெல்லாம் பார்க்குறோமோ அப்போதெல்லாம் ரொம்ப ஊழியத்தை காரியத்தை குறித்து பேசுவோம். என் ஜீவித்தை குறித்து விசாரிப்பாங்க. இன்னும் ரொம்ப எல்லா காரியத்தையும் குறித்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்கள உடம்புக்கு முடியாத அந்த கடைசி நாட்களில் நான் போய் பாட்டியை பார்த்தேன். அப்பொழுதும் ஊழியம் செய்ய முடியல என்ற ரொம்ப ஒரு தாரத்தோடு காணப்பட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பாட்டி நம்ம வீட்டு கடந்து சென்றிருக்காங்க. அவங்கள எப்படியாவது நானும் பரலோகத்துக்கு போய் பார்ப்பேன்ற ஒரு நிச்சயத்தோடு நான் இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்த நல்ல தருணத்துக்காக பாட்டியை கொடுத்திருந்த ஒரு சிறு சாட்சியை கொடுக்க கர்த்தர் கிருபை காட்டினார். அதுக்காக ஊழியத்தின் பாதையில் கடவுள் அவர்களை வழிநடத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு சாட்சியாக ஊழியம் செய்யவும் எல்லா இடங்களிலுமே இயேசு கிறிஸ்துவை வச்சு பிரசங்கம் பண்ணவும் அப்படி எல்லாருக்கும் ஒரு ஆணுக்குரிய தாயாக கடைசியாக வாழ்ந்து வந்தார்கள். நல்ல போராட்டத்தை போராடினார்கள். ஓட்டத்தை முடித்தார்கள். அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட நீதியை பெற்றுக்கொண்டார்கள் என்ற நம்பிக்கை
நமக்கு நாமும் அவர்களோடு முகமுகமாக அவர்களை சந்திப்போம் என்ற நம்பிக்கையில் நாமும் ஜீவிப்போம். பிள்ளைகளுக்கும் அவர்கள் விட்டு சென்ற நல்ல வழிகளை நாமும் கற்றுக் கொடுப்போம். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. ஒரு ரூபாய் அத்தை பற்றி பேசினா நல்லா பேசலாம், நிறையா பேசலாம். அவங்க கர்த்தரை நேசித்த ஒரு அருமையான மகள், ஊழியத்தின் மீது வாஞ்சை உள்ள ஒரு அருமையான நல்ல வாஞ்சை உள்ளவர்கள். என்னை எப்போ பார்த்தாலும் ஊழியம் ஊழியம் எப்படி இருக்குது அதான் முதல் கேள்வி அதான் கேட்பாங்க அவங்க. அடுத்தது அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுத்தி செய்தவங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகன்னு சொன்னார். அந்த வசனத்தை நிறைவேற்றினாங்க. இந்த சிறியர்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் கர்த்தர் சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தையின்படி அந்த கட்டையின்படி ரொம்ப அழகாக 7 பிள்ளைகளை தன்னுடைய முதிர் வயதில் வரைக்கும் அவங்க நல்லா பாதுகாத்தாங்க. எவ்வளவோ வசதி இருக்குது, பிள்ளைகள்லாம் வசதியாக இருக்கிறாங்க. ஆனாலும் அதை விட்டுட்டு அவங்க அந்த பிள்ளைகளோடு இருந்து அந்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகளுடைய பெற்றோருக்கும் கர்த்தருடைய அன்பை எடுத்து சொன்னாங்க. நிச்சயமாக கர்த்தருடைய பாருங்கள் கனம் பெற்றவர்கள். இப்போ அவர்கள் பரதீசில் நிச்சயமாக கர்த்தரோடு இருப்பார்கள். அவருடைய வாழ்ந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். நான் தான் வினோலினி ஜான் விஜயன். என்னை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆண்டி எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனாங்கன்னா, அவங்களுடைய பிரதர்-இன்-லா சன்ஸ் தாமஸ் தங்கராஜ் அண்ணனும் ஜோதிராஜ் அண்ணனும் என் ஹஸ்பண்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடிக்கடி வீட்டுக்கு வரும்போது தங்களுடைய சித்தியை பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க. லேட்டாக போனால் கேட்டை மூடிடுவாங்க, திட்டுவாங்கன்ட்டு. அவ்வளோ கண்டிப்புடன் டிசிப்ளினோடு வளர்த்ததுனால தான் இன்றைக்கி அவங்க பிள்ளைங்களாம் நல்ல நிலைமையில் இருக்காங்க. அர்ஜென்ட்டுக்கு அவங்கள கான்டாக்ட் பண்ண சொல்லி எனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க, ஏதாவது எமர்ஜென்சினா கான்டாக்ட் பண்ண சொல்லி. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு ஃபோன் பண்ணேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? உடனே வாமா, பிள்ளையை தூக்கிட்டு உடனே என் வீட்டுக்கு வா. அவ்வளோ போல்டாக அவங்க சொன்னது எனக்கு ஒரு கூட கொஞ்சம் என்னுடைய எனர்ஜியை பூஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ போல்ட்னஸ், ரொம்ப அன்பானவங்க, இரக்கம் உள்ளவங்க. அவங்க எல்லாருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற குணம் அவங்களுக்கு உண்டு. எந்த கஷ்டத்துலேயும் அவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு அவங்கள 1976 தெரியும். அதனால தான் அவங்க தன்னுடைய ஓல்டேஜில் ஹோம் ஃபார் ஓல்டேஜ் நடத்த முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி குணம் உள்ளவங்களுக்கு தான் நடத்த முடியும், சாதாரண மற்றவங்களுக்குலாம் நடத்த முடியாது. அவங்களுடைய குணத்தினால அதை அவங்க கிரியையில் காட்டினாங்கன்னு சொல்லலாம். அவர்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அவங்க ஓட்டத்தை ஓடி முடித்தாங்க. அது நமக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. அது மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறபடி ஓடணும் அப்படின்னு, வாழ்க்கையை நடத்தணுன்ட்டு. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு மிகவும் அருமையானதுன்னு பைபிளில் இருக்குது. அதுபோல் அவங்க வாழ்க்கையை ஓட்டி முடித்தாங்க. இந்த நினைவு நாளில் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததற்கு மிக்க நன்றி.